நேத்து நாங்க போட்டிருந்த வீடியோக்கு வந்த கமெண்ட் தான் இது. நாள் முழுக்க வேலை பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒரு சம்பளம் வேணும்ன்றதுதான் அந்த வீடியோட மெயின் தீமே. இந்த கமெண்ட்டை தவிர இன்னும் நிறைய பேர் ஏன் பொண்ணுங்க கூட சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது பொண்ணுங்களோட கடமைன்னு. கரெக்ட் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. அதே கமெண்ட் பண்ணவங்களும் சொன்னாங்க, வீட்டு ஆம்பளைங்களும் அவங்க கடமைக்காக தான் வெளியே போய் வேலை பார்க்குறாங்கன்னு. வெளியே போய் வேலை பார்க்குறாங்க, ஆனா அதுக்கான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்குதுல்ல. அதே கடமையை தானே பொண்ணுங்க வீட்டுக்குள்ள வேலை பாக்குறாங்க, அதுக்கான சம்பளம் எங்கன்னு தானே நாங்க கேட்டோம். இது பொண்ணுங்களோட உரிமை மட்டும் இல்ல, அவங்களோட தேவையும் தான். இதுக்கு நான் ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வேலைக்கு போன ஒரு பையன்ட்ட அவங்க அம்மா கால் பண்ணி எனக்கு வர்றப்ப சில டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வான்னு கால் பண்றாங்க. அந்த பையனும் மாத்திரையோட வீட்டுக்கு வந்து நிப்பான். இப்ப இதே சினாரியோவை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க ஒரு பொண்ணுகிட்ட வச்சு பாருங்க. அவங்க அம்மாவாலையும் அந்த பொண்ணுகிட்ட கேட்க முடியாது, அப்படியே கேட்டாலும் அதுக்கும் அந்த பொண்ணு அவங்க கணவர்கிட்ட தான் போய் நிற்பாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு தோணும், இதுக்கு கூடவா நம்ம வக்கில்லன்னு. பொண்ணுங்களோட இந்த நிலைமைய பத்தி பேசினா இப்படி ஒரு சீப் கமெண்ட் வருது. பொண்ணுங்க அவங்களோட உரிமையையும் தேவையும் பத்தி பேச ஆரம்பிச்சா இப்படி ஒரு கீழ்த்தனமான பேச்சால அவங்க வாயை அடைக்கலாம்னு நினைக்கிறாங்களோ? என்ன பண்றது, இப்படி ஒரு கீழ்த்தனமான மனப்பான்மை இருக்கிறவங்களும் நம்ம சொசைட்டில இருக்கதான் செய்யறாங்க.